ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேயே கூடையை தூக்கிட்டு கிளம்பியாச்சு. சமையலுக்கு தேவையான சில ஐட்டங்களை அறுவடை பண்ணுறதுக்கு. அப்படி என்ன ஐட்டம்னா புதினாவும் கொத்தமல்லியும் தாங்க. இந்த 2 பேக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் க்ரோ பேக் கார்டனில் தான் வச்சுருந்தேன். கொத்தமல்லி சூப்பராக வர டைமில் எலி என்ன பண்ணுச்சுன்னா மொத்தமாக காலி பண்ணிடுச்சு. அதனால் அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா வந்திருக்கு. இதை அறுவடை பண்ணிக்கிட்டு அப்படியே போகிற போக்கில் புதினாவையும் அறுவடை பண்ணிட்டு போயிடுவோம். இது இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம கொத்தமல்லி போட்டு எடுத்துக்கலாம். சம்மர் நல்ல வெயில் வர ஆரம்பிச்சதுன்னா கொத்தமல்லி சரியா வராது. நல்ல குளிர் நாட்கள்ல கொத்தமல்லி போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா வரும். இப்போதைக்கு இந்த கொத்தமல்லி நம்மளுக்கு போதும். அடுத்தது அப்படியே புதினா பறிச்சிருவோம். புதினாவும் ரொம்ப ரொம்ப சுலபமாக வளர்க்கலாம். ஒரு வீட்டு தோட்டம்னு இருந்தால் இந்த மாதிரி கீரைகள் காய்கள்னு நம்ம வீட்டிலேயே அறுவடை பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் வளர்த்து அதை சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அதோட அருமை தெரியும். கண்டிப்பாக நீங்களும் இதை பார்க்குறவங்க ஒரு சின்ன தொட்டிலையாவது இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி மட்டுமாவது வளர்க்க பாருங்கள். இதுக்கு நீங்கள் விதையெல்லாம் வாங்க வேண்டி கிடையாது. நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த குச்சியை நடவு பண்ணிங்கனாலே உங்களுக்கு புதினா கிடைச்சிரும். அதே மாதிரி கொத்தமல்லி எல்லாரும் கிச்சன்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதை நீங்கள் போட்டாலே கொத்தமல்லி கிடைச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சமையலுக்கு தேவையான கொத்தமல்லியும் புதினாவும் அறுவடை பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக இது மாதிரி வீட்டில் இருந்து அறுவடை பண்ணி போடும்போது அதோட டேஸ்ட்டும் வாசமும் வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.